ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வர மார்கழி மாதம் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். எப்பவுமே ரொம்ப 3 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இது பண்ணுவாங்க, அந்த வாசனையில் எந்திரிச்சிடுவேன். இன்னைக்கு இப்படில கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறேன். 4 மணி 5 6 அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சேன். இப்போ தான் எந்திரிச்சேன். நான் இப்போ தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு தலையே சீவல. நேற்று ஸ்கூலுக்கு ஜடை போட்டுட்டு போடுற தலை தான் இது. என்ன தப்பு இருக்குன்ட்டு அங்கே பண்ணிவிட்டு அதோ அங்கே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கெல்லாம் நனைஞ்சிருக்கு. பார்க்கும்போதே சேர்த்து பாருங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா போகிற கோலத்தை பார்க்கலாமா? குட்டியோண்டு இருக்கு, கண்ணுக்கே தெரியல. ஸ்டார் போட்டு உள்ள ரவுண்டு போட்டு அப்படியே பிள்ளை வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து நனைஞ்சிரும்னால நனைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொடை வச்சுட்டு கோவிலுக்கு போகலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் அம்மா விளக்கு வைக்கிறாங்க. அங்கேயே வச்சு பார்த்துட்டாங்க. அம்மா இங்கே வைக்குதானம்மா? அங்கே வைக்க முடியலையா, ஊந்துருதா? ஆமாங்க, அழிஞ்சிரும் நம்ம வச்ச உடனே. இங்கே எப்பவுமே துளசிக்கு வைப்பாங்க விளக்கு. இப்போ துளசிக்கு வச்சிட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். துளசி வந்து ஒரு மாடத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட செடிமான பாடமா இது பேர் என்னதுமா? இது பேர் இது துளசிக்குன்னு ஒன்று தருவாங்கல்ல, துளசிக்குன்னு தருவாங்கன்னு அவங்களே. துளசி மாடம். நம்ம துளசி மாடம் வந்து நாங்கள் வந்து ஒரு வாடகைக்கு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தொலைஞ்சி வந்துருக்கும். நான் தான் கோலப்படுவேன். பக்கத்தில் ஒரு பூச்செடி இருக்கும். அந்த பூவெல்லாம் பறித்து பார்த்து தருவேன். கீழே ஹவுஸ் வீடு. அங்கே ஒரு ஜாதி மல்லிப்பூ. அம்மா, ஹவுஸ் ஓனர் வீட்டில் என்ன பூ இருக்கும் அந்த வெளியே? மல்லிகைப்பூ, ஊசி மல்லிப்பூ. அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு நான் கொத்துவேன். கட்டெல்லாம் எனக்கு தெரியாது, கோக்க தான் தெரியும். கொத்து அப்படி என்ன பண்ணுவேன்னா, கோத்துட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து எங்கள் அம்மா அன்னைக்குள்ள எங்கள் அம்மா சித்தி வீட்டுக்கு போகிறேன். நாங்கள் அதுக்கு எதுக்கு நான் வெறும் தலையோடு போகிறேன்னு சொல்லிட்டு நான் போய் கீழே அந்த ஆயிரத்தை நம்ம கேட்கத்தோம். வேணும்னா பறிச்சிக்கோங்க அப்படின்றவாங்க. அதனால் நான் பறிச்சிட்டேன். ஆமாம், சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். மார்கழி மாதம்னால நீங்களே எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுங்க. பாய்.